ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவந்திகா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நான் ராகாவோட D10 ரிவ்யூ போட்டிருந்தேன், ப்ராடக்ட் ரிவ்யூ போட்டிருந்தேன். இன்றைக்கி அதே மாதிரி நேச்சர்ஸ் எசன்ஸோட லாக்டோ டேன் கிளியரோட ப்ராடக்ட் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். அண்ட் இது வந்து 50 கிராம்ஸோட டியூப். இது லாக்டோ டேன் கிளியர் சன் டேன் ரிமூவல் வித் மில்க் அண்ட் வைட்டமின் இ. ஸோ மில்கில் அண்ட் வைட்டமின் இ வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 85 ருபீஸ்க்கு நான் 50 கிராம் வாங்கினேன். அண்ட் ராகாவோட D10 வந்து நான் 900 ஆல்மோஸ்ட் 900க்கு வாங்கினேன். பட் 500 கிராம்ஸ் 400 to 500 கிராம்ஸ் இருக்கும் அது. அண்ட் ரிசல்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நேச்சர்ஸோட இந்த D10 விட ராகாவோட D10 ரொம்பவே நல்லா இருந்தது. என்னோடய ஹானஸ்டான ரிவ்யூ. இது வந்து யூஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா, நம்மளோட டேனுக்கு மேலே, நம்ம ஸ்கின்னு டேன் ஆனதுக்கு மேலே பவுடர் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் வந்து லாக்டோ டேன் கிளியருக்கு இருந்தது. பட் அதில் வந்து அந்த டேனை வந்து இன்னொரு ஒரு ஷேடு வந்து எடுத்த மாதிரி தான் இருந்தது. உண்மையாகவே வந்து அந்த டேன் ரிமூவ் பண்ண மாதிரி இருந்தது D10 ராகா D10ல். பட் இதில் அந்த மாதிரி இல்லை. நான் இதை ஒரு தடவை நான் வந்து எப்படி நான் ராகாவோட D10 கையில் அப்ளை பண்ணி காமிச்சேனோ அதே மாதிரி இதையும் நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க, நான் இது வந்து கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது நான் ஏற்கனவே 2-3 தடவை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் இந்த ரிவ்யூ போடுறேன். எந்த ப்ராடக்ட் ரிவ்யூ போட்டாலும் நான் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணிவிட்டு தான் அதோடய ரிவ்யூ நான் போடுறேன். ஸோ ஸ்மெல் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து ராகாவோட D10 நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் இது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. பட் அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. நான் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். அதை நான் எப்படி அப்ளை பண்ணேனோ அதே மாதிரி தான் இதுவும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த இடமெல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனோன்னா திருப்பி நீங்கள் ஈவன் பண்ணி விட்டிங்கன்னா திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வாஷ் அவுட் பண்ணிக்கலாம். வாஷ் அவுட் பண்ணியோ இல்லை வைப் பண்ணியோ இதை எடுத்துக்கலாம். நேச்சர்ஸோட கோல்டு ஃபேஷியல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் எனக்கு லாக்டோ ப்ளீச்சில் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இது வந்து இப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஈவன் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை வைப் பண்ணி காட்டுறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து இதை ஈவன் பண்ணி விட்டுக்கிறேன். ஈவன் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை ரிமூவ் பண்ணலாம். என்னோடய ராகா D10 வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் வந்து டிஃப்ரென்ஸே இல்லாத மாதிரி இருக்கலாம். பட் அது வந்து நேரில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருந்தது ராகாது. நான் இதையும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்கிறேன், நீங்களும் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ட்ரையாக இருக்குது. இதை நான் வந்து வெட் வைப்ஸ் வச்சு நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 கைக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல. ராகா D10ல விட இதில் வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு எனக்கு அதில் நேரில் தெரிஞ்சுது. இப்போ 2 கைக்குமே வந்து எனக்கு வித்தியாசம் தெரியல ஸ்கின்னில். ஸோ இதோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் பாருங்கள். நான் அதையுமே போஸ்ட் பண்ணுறேன், எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு. இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ எவ்ரிவன்.